கர்மா அப்படின்னு சொல்லும்போது கர்மா எதை குறிக்கின்றது? கர்மா அப்படின்னா ஒரு சொல். இப்படி 5 மாறிய பஞ்சபூதம் தான் சிவபெருமான் நம்ம சொல்கிறோம். பஞ்சாட்சரம்னு சொல்கிறோம். இந்த பிரபஞ்சமும் இயற்கையும் ஒன்றாக இணைந்திருக்கிறது உண்மை அப்படிங்கும்போது நாம்ளும் அதோட ஒன்றா இணைஞ்சிருக்கிறோம். ஆனால் இதற்கு மூலக்கூறு என்ன? சிவபெருமானும் பார்வதியும் ஒன்றோடொன்று இணைந்திருக்கும் காலத்தில் சூரிய வாயு சந்திர வாயுன்னு சொல்கிறோம். இந்த 2 வாயுவுக்கும் நடுவே அப்போ சிவபெருமானுடைய முழு தோற்றம் எல்லையற்றது. அப்படி எல்லையற்ற ஒரு இடத்திற்கு பேர் தான் அண்டம் சொல்கிறோம். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அனைவருக்கும் வணக்கம். கிரியானா என்ன? கிரியாவுடைய ஒரு அற்புதமான ஒரு கலைன்னு சொல்கிறோம். இந்த கலையை பற்றி என்ன தெரிஞ்சுக்கிறது? இது எப்படி எங்கேருந்து வந்துச்சு? இது எது மூலிமா வந்துச்சு? இது வந்து மகாதர் பாபாஜி நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த கிரியா பயிற்சி எப்படி அறிமுகமாச்சு? இது மூலமாக நம்ம என்னென்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன தொகுப்பாகவே பார்க்கலாம். அதாவது கிரியை அப்படின்னு சொன்னாவே சுத்தம் சொல்லலாம், ஒரு செயல்னு சொல்லலாம், ஒரு காரணம்னு சொல்லலாம், ஒரு காரியம்னு சொல்லலாம். அப்போ கர்மான்னு இதை சொல்கிறோம். கர்மா அப்படின்னு சொல்லும்போது கர்மா எதை குறிக்கின்றது அப்படின்னு பார்த்தோம்னா, கர்மா அப்படின்னா ஒரு சொல், ஒரு எண்ணம், ஒரு காரியம், ஒரு கருத்து, ஒரு வேறுபாடு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கர்மான்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமே பார்த்திங்கன்னா அங்கே என்ன நினைக்கிறோம்னா ஒரு எண்ணத்தை குறிக்கின்றோம். அப்போ அந்த எண்ணம் அப்படின்னு சொல்லும்போது எண்ணத்தில் என்ன உருவாகுதுன்னு பார்த்தா ஒரு படம் உற்பத்தி ஆகின்றது. இந்த பூமியுடைய இயக்கம் எப்படி இருக்குன்னா இடமிருந்து வலமாக சுற்றி வருகின்றது. அப்போ இடமிருந்து வலமாக சுற்றி வரும் பொழுது பூமியுடைய பாதாள பகுதி அப்படின்னு சொல்கிறோம். அங்கே தான் இறைவன் அப்படின்னு சொல்கிறோம். பாதாளத்தை யாராவது எது வரைக்கும் இருக்குன்னு முடிவு பண்ண முடியுமா? முடியாது. அப்போ ஆகாயத்து எது வரைக்கும் அப்படின்னு யாராவது முடிவு பண்ண முடியுமா? முடியாது. அப்போ இந்த 2க்கு மத்தியில் தான் இந்த பூமி சுற்றுது. அப்போ பாதாளங்கிற ஒரு நிலை இறைவன் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பாதாளத்தில் என்ன வருகின்றது? இதான் ஒரு அதிர்வு வந்து கொண்டு இருக்கின்றது. இந்த அதிர்வு மூலமாகத்தான் இந்த பூமி இயக்கமும் அதிகமாகின்றது. அப்போ அதிர்வோடு இந்த பூமி சுற்றுறதுனால இதுக்கு என்ன சொல்கிறோம்? ஒரு சவுண்டு எழும்புகின்றதுன்னு சொல்கிறோம். இம்னு ஒரு சவுண்டு வருகின்றது. இந்த சவுண்டின் மூலமாக காற்று உற்பத்தி ஆகின்றது. இந்த காற்று தான் பிராணக்காற்றுன்னு நம்ம சொல்கிறோம். முதல்ல பிறந்த இடமே பூமியினுடைய வெளிப்பகுதியில் தான் இந்த பிராணக்காற்று உற்பத்தி ஆகின்றது. அப்போ பாதாளமும் ஆகாயமும் ஒன்றாய் இணைந்தது தான் சிவபெருமாள். அப்போ சிவபெருமானுடைய முழு தோற்றம் எல்லையற்றது. அப்படி எல்லையற்ற ஒரு இடத்திற்கு பேர் தான் அண்டம் சொல்கிறோம். அப்போ இந்த பூமி சுற்றி வர்றதுனால இந்த பிராணக்காற்று மூலியமாக பூமியினுடைய மேல் பகுதிக்கு வருகின்றது. மேல் பகுதி வரும்போது என்ன ஆகுது? பிரபஞ்சத்தினுடைய வெளிச்சம் ஏற்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. அப்போ பாதாளத்திலிருந்து வரக்கூடிய அணுக்கள் அதிர்வோடு சேர்ந்து பூமியோடு சுழற்சியாக ஏற்பட்டு மரபணுக்களாக மாறி மீண்டும் பிரபஞ்சத்துக்கு போகிறதுனால பிரபஞ்சத்தில் என்ன செய்யுது? மீண்டும் அங்கே ஒரு மரபணுக்களாக மாறுகின்றது. அப்படி மாறி வரும் பொழுது பூமிக்குள்ளே வரும் பொழுது தான் பூமியில் இயல்பாகவே மண் தன்மை இருக்கின்றது. அப்போ அந்த காற்று மூலமாக இந்த ஈரப்பச காற்று அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அது நீரும் அங்கே உற்பத்தி ஆகின்றது. அப்போ நீர், காற்று, மண், ஆகாயம், சூரியனுடைய ஒளி, இந்த 5ம் பஞ்சபூதமாக இந்த பூமிக்கு மாறுகின்றது. இப்படி 5 மாறிய பஞ்சபூதம்தான் சிவபெருமான் நம்ம சொல்கிறோம். பஞ்சாட்சரம்னு சொல்கிறோம். அப்போ 5 பஞ்சபூதங்களும் ஒன்றாக இணைந்த இடத்துல இந்த பிராணக்காற்று எப்படி கிடைக்கும் அப்படின்னா எல்லா ஜீவராசிகளையும் உயிர்த்தன்மையை பெற வைக்கிறது இந்த பிராணக்காற்று. இந்த பிராணக்காற்று இல்லைன்னா இந்த ஜீவராசிகள் எதுவுமே உயிர் வாழாது. அப்போ 5 பஞ்சபூதங்களும்
உயிர் உள்ளதா அப்படின்னா நிச்சயமாக உள்ளது. பாருங்க, ஒரு சிம்பிளாக ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்குவோம். அதாவது நீரில் மீன் வாழ்கின்றது, மண்ணில் தாவரங்கள் வாழ்கின்றது, அப்போ ஆகாயத்திலேயும் உயிரினங்கள் வாழ்கின்றது, வெப்பத்தினால் நம்மளும் உயிர் வாழ்கிறோம், அப்போ காற்று மூலியமாகவும் உயிர் வாழ்கின்றோம். அப்போ ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த 5 பஞ்சபூதத்திலையும் உயிர் இருக்கின்றது. அப்போ 5 பஞ்சபூதங்களால தான் இந்த உடல் இருக்கின்றது. அப்போ இந்த உடலும் 5 பஞ்சபூதங்களும் ஒன்றாய் இணைந்தது தான். அப்போ இந்த இயற்கையே 5 பஞ்சபூதமாக இருக்கிறனால இந்த இயற்கையும் நாமளும் ஒன்று தான் அப்படிங்கிறத நம்ம முதல்ல முடிவு பண்ணணும். அப்போ இயற்கைக்கு நம்ம எதிராக இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இயற்கை எப்பொழுதும் அதனுடைய சட்டத்திட்டங்களுக்கு அடங்கி தான் வாழும். அப்போ இயற்கை சட்டத்தை நம்ம மதித்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை சரியாக நடக்கும். அதாவது இயற்கையில் பெரிய விஷயம் என்னென்னா, நீ என்ன கேட்குறையோ அதை கொடுக்கும் சக்தி இந்த இயற்கைக்கு உண்டு. இப்போது நம்முடைய விவசாயத்தில் போய் சோளம் விதைச்சோம்னு வச்சுக்கோங்க, சோளம் தான் வரும். ஆனால் எள்ளு விதைச்சோம்னா எள்ளு தான் வரும். அப்படி பார்க்கும் பொழுது என்ன போட்டோமோ அது இந்த பூமியில் கிடைக்கும் அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். நல்லா ஒன்று புரிஞ்சுங்க, இந்த இடத்துல என்ன நினைக்கிறோமோ அது நடக்குங்கிறது இந்த பிரபஞ்சம் உண்மையாலுமே கொடுக்கக்கூடிய விதி. அப்படி இருக்கும் பொழுது இந்த பிரபஞ்சமும் இயற்கையும் ஒன்றாக இணைந்திருக்கிறது உண்மை அப்படிங்கும்போது நம்மளும் அதோட ஒன்றா இணைஞ்சிருக்கிறோம். ஆனால் இதற்கு மூலக்கூறு என்ன, எது மூலமாக நம்ம வருகின்றோம், நாம் எப்படி பிறந்திருப்போம், எது மூலமாக பிறந்திருப்போம் அப்படின்னா ஒரு அணுக்கள் மூலமாக பிறந்தோம். அதான் சொன்னாங்க சிவபுராணத்தில், புல்லாகி புருடாகி மரமாகி செடியாகி கொடியாகி மனிதராயின்னு சிவபுராணம் பல வாக்கில் மரபணுக்களாக மாறி 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 நம்ம பிறந்தோம்னு சொல்கிறாங்க. அப்போ மனித பிறப்பு தான் பெரிய பிறப்புன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மனித பிறப்புக்குள்ள இருந்து தான் எப்படி வந்தோம், மனித பிறப்பில் மிகப்பெரிய ஒரு நுண்ணறிவோடு வாழ்கிறோம். ஏன்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளும் நமக்கு அடங்கி தான் வாழ்கின்றன. மனிதன் தான் பெரியவனாக வாழ்கிறோம். நல்லா நினச்சி பாருங்கள், சிங்கம், புலி, நாய் இந்த மாதிரி எந்த மிருகங்களை எடுத்தாலும் மனிதனுக்கு மேலே நிகரானது கிடையாது. அப்படி பார்க்கும் பொழுது மனிதன் தான் உயர்ந்தவன். அப்போ மனித பிறவி தெய்வ பிறவின்னு சொல்கிறாங்க. அப்போ தெய்வ பிறவி அப்படின்னா எப்படி தெய்வ பிறவி, நாம் எப்படி எடுத்துக்கொள்வது தெய்வ பிறவின்னு அப்படின்னு நல்லா ஆலோசனை பண்ணி பார்த்தோம்னா வேறு ஒன்றும் இல்லை. எல்லா ஜீவராசிகளுக்கும் 3 அறிவு, 2 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு. ஆனால் மனிதனுக்கு ஏன் சொன்னால் 6 அறிவுன்னு. அப்போ ஏதாவது ஒன்று அங்கே இருக்குது. என்ன இருக்குது, எல்லா ஜீவராசிகளுக்கும் முதுகுத்தண்டு வளைஞ்சிருக்குது, ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் முதுகுத்தண்டு நேராக உள்ளது. அப்போ முதுகுத்தண்டு நேராக இருக்கிறனால தான் மனிதனுக்கு பாதாளத்துக்கும் ஆகாயத்துக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குதுன்னு நான் முதல்ல சொன்னேன். அந்த அணுக்கள் ஆற்றல் மேல் நோக்கி வர்றதுனால, அந்த ஆற்றல் சக்தி மேல் நோக்கி வரும்பொழுது நம்மளுடைய உடலும் மேல் நோக்கி வருவதனால, இந்த உடல் இருக்கிற குண்டலினி மேல் நோக்கி வர்றதுனால நமக்கு இந்த 7ஆம் அறிவுங்கிற அறிவு பிறக்கின்றது. ஏன்னா பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டி ஆகின்றது. அப்படி ஆகிறதுனால தான் நமக்கு ரொம்ப தெளிவாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கிறதுக்கு 100% உள்ளது. அதனால் இதுக்கு மெயின் காரணம் நம்முடைய 7ஆம் அறிவுங்கிற குண்டலினி. இந்த குண்டலினியை சரியாக பயன்படுத்தாத காரணத்தினால தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய தோல்வி சந்திக்கிறோம். அப்போ இந்த இயற்கை பிராணக்காற்று மூலியமாக தான் எல்லாமே உயிர் வாழ்வது என்பது உறுதியாயிருச்சு. அப்படி பார்க்கும்போது நம்ம பிறந்தது இந்த அணுக்கள் மூலமாக தான் பிறந்தோம். இப்போ மனித பிறவியில் இருக்கிறோம். நமக்கு 7ஆம் அறிவுங்கிறது ஒரு அறிவு இருக்குது. அது மூலம் தான் எல்லாமே நம்ம முடிவு பண்ணுறோம். அப்படி ஒரு முடிவு பண்ணக்கூடிய ஒரு கட்டத்தில் நம்மளுடைய ஆற்றல் எப்படி செயல்படுது அப்படின்னா பிராணக்காற்று மூலிமா செயல்படுதுன்னு சொன்னோம்.
அப்போ பிராணக்காற்று இந்த காற்றுக்குள்ளே இருக்குது. இந்த காற்றுக்குள்ளே இருக்கிற பிராணக்காற்றை நம்ம சுத்தப்படுத்தி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம உயிர் வாழ முடியும். அப்போ மனிதனுக்கு எவ்வளோ ஆயுள்? 120 ஆண்டுகள். அப்போ 120 ஆண்டுகள் நம்ம வாழணும்னா, சீராக இருக்கணும்னு நினச்சிட்டோம்னா, பிராணக்காற்று நிறைய நம்ம வச்சுக்கணும். அப்போ பிராணக்காற்று வேணும்னா என்ன பண்ணணும்? நம்முடைய நுரையீரலை பக்கபலமாக வைத்திருக்க வேண்டும். அப்போ நுரையீரலுக்கும் பிராணக்காற்றுக்கும் மிகப்பெரிய ஒரு சம்பந்தம் இருக்குது. இந்த காற்று நீங்கள் சம்பந்தத்தோடு இருக்கும் பொழுது, அந்த காற்று உங்கள் உடலில் நிறைஞ்சதுன்னா, செல்கள் நல்ல ஒரு புத்துயிர் பெற்று ஆரோக்கியமாக வாழும் பொழுது இரத்த சுத்திகரிப்பாகின்றது, நரம்புகள் பலமாகும், எலும்புகள் பலமாகும், எலும்புக்குள் இருக்கிற ஊன்கள் பலமாக இருக்கும். அப்போ நம்மளுடைய ராஜ உறுப்புகள் பலமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த உடலே ஆரோக்கியமாக மாறும். அப்போ மனிதனுக்கு எந்த நோய் இல்லாமல் வாழ முடியும். அப்போ நம்ம நோய் இல்லாமல் நொடி இல்லாமல் நம்ம வாழணும் அப்படின்னா பிராணக்காற்று நிறைய வேணும். இதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. அந்த முறையை நம்ம பயன்படுத்தும் பொழுது தான் இந்த பிராணக்காற்றை முறைப்படி பயன்படுத்தி உடலை ஆரோக்கியமாக வைத்து நாம் சந்தோஷமாக வாழ வேணும். அப்போ சந்தோஷமாக வாழ்ந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் பிறந்தது எதுக்குன்னு தெரிஞ்சிட்டோம், வாழ்கிறதும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டோம். அப்போ இந்த சந்தோஷத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய பிரபஞ்சத்துடைய ஒளி அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்குது. அந்த ஒளி தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஆன்ம ஒளின்னு சொல்கிறோம். அந்த ஆன்ம ஒளியோடு ஐக்கியமாகி அந்த ஒளியை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா இந்த ஒளியோடு பயணம் பண்ணலாம். அப்போ நமக்கு இறப்பு கிடையாது. இந்த பிறவியில் பிறந்த மனித பிறப்பு இந்த உடல் மட்டும்தான். இந்த உடல் அடுத்து எங்கே போக போகிறோம்? ஆன்மாவோடு இருக்க போகிறோம். இந்த ஆன்மா எங்கே இருக்கும்? இறைவனோடு இருக்கும். இந்த இறைவனோடு இருக்கிற அப்படி ஒரு அதிசயம்தான் மிகப்பெரிய சக்தி அப்படின்னு சொல்கிறோம். அது பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டியில் இருக்கிறது. அதுதான் இறைவன் சொல்கிறோம். அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு தான் இந்த கிரியாவை நம்ம மிகப்பெரிய நுணுக்கமாக கற்றுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. கிரியா என்பது எப்படி பிறந்துச்சு அப்படின்னா, சிவபெருமாளும் பார்வதியும் ஒன்றோடொன்று இணைந்திருக்கும் காலத்தில் சூரிய வாயு சந்திரவாயுன்னு சொல்கிறோம். இந்த 2 வாயுவுக்கும் நடுவே பிராணவாயுன்னு சொல்கிறோம். இந்த பிராணவாயு தான் மிகப்பெரிய ஆற்றல். அப்போ இந்த ஆற்றல் காற்றை அடக்கி அதை எப்படி முறைப்படுத்தினால் இந்த உடலில் சீராக இயங்கும். அப்படி இயங்கும் பொழுது இந்த பிரபஞ்சத்திற்குரிய மிகப்பெரிய சக்தி எப்படி எடுத்துக்கொள்வது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு சூட்சமந்தாங்க இந்த கிரியா. அந்த கிரியாவை பிராணக்காற்று மூலமாக நாம் சுழற்சி மூலமாக நாம் அடையும் பொழுது மிகப்பெரிய ஆற்றலை அடைந்து ஆனந்தமாக வாழ முடியும். அதை பற்றி இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம பேசுவோம். அதை கற்றுக்கிட்டு உள்ளே போகும்போது மிகப்பெரிய ஆன்மாவோடு அந்த சக்தியை அடைய முடியும், ஆனந்தத்தை அடைய முடியும், மிகப்பெரிய ரகசியத்தை பார்க்க முடியும். அதனால் எல்லோரும் கிரியாவை கற்றுக்கணும். கற்றுக்கிட்டு இந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழணும். நன்றி, வணக்கம். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.